ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆச்சி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம். ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு இலை, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியனை ஒரு 2 ஆனியனை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடயே வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவை 1க்கு 2 கீரி இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் 2 சில்லி போடனாலும் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டையும் இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இதை இடித்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அரைச்சி போடுறதுக்கும் இடித்து சேர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கும். ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட சிக்கன் கிரேவி மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டொமேட்டோவை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வெந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு மசாலா வந்து நம்ம நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினா ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது. ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஆச்சி சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சண்டே ஸ்பெஷல் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன் மக்களே.